அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா உளுந்து வடை தான். நம்ம மிக்ஸி ஜார்லேயே எப்படி அரைச்சி முறுமுறுன்ட்டு உளுந்த வடை எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் உளுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன். நிறைய நேரம் உளுந்து ஊற போட வைக்காதீங்க. ஊற போட்ட உளுந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி போடாமல் இது அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. உளுந்து ஆட்டும்போது நிறைய தண்ணி ஒட்டுக்கா போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பேட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி உளுந்து கையில் எடுத்து நாமளே கீழே தள்ளி விட்டால் தான் கீழே விழணும். அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வடைக்கு வெங்காயம் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வடைக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 2 பெரிய வெங்காயம், அதிலே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் போட்டு நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணால் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையை விட்டு நனைச்சி எடுத்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் 4 விரலில் நமக்கு எந்த அளவுக்கு மாவு எடுக்க வருதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா உருட்டி இப்போ சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் விழும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மறுபடியும் அதே 4 விரல் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹோல் விழுந்துடும். இப்போது எண்ணெயில் போட்டு சுட்டி எடுக்க வேண்டியதான். உளுந்து வடை போடும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எண்ணெய் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உளுந்து மாவு சீக்கிரம் கருகிடும். உள்ளே வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உளுந்து வடை போட்டு எடுக்கிறதுக்கான மெயினான ஒரு 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் மாவு ஊற வைக்கணும். திக்கான பேட்டர் நம்ம அரைச்சி எடுக்கணும். நாம் உளுந்து வடைக்கு ஆட்டும்போது 3 விஷயந்தான் மெயினான விஷயம். மற்ற மெஷர்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா உளுந்து ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம மாவு ஆட்டும்போது நிறைய தண்ணி போட்டு ஆட்டக்கூடாது. நல்லா திக்கான பேட்டராக ஆட்டி எடுத்துடணும். தேர்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம வெங்காயம் கட் பண்ணி உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான பேட்டர் அளவுக்கு வரும், திக்காக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அளவுக்கு மாவு நல்லா எடுத்து உருட்டி நம்ம ஹோல் போட்டு நம்ம இந்த மாதிரி போட முடியும். இந்த 3 விஷயந்தான். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உளுந்த வடை பர்ஃபெக்டாக வரும். பிகினராக இருந்தாலும் சூப்பராக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இப்போது 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.